அது மாத்திரமல்ல, 1 என்பது ஒரே கடவுள், 5 என்பது ஆண்டவரது திருக்காயங்கள், 3 என்பது ஒரு தெய்வம். இப்படி நாம விளக்கப்படுத்திக்கலாம். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசுவின் சீடர்கள் மீன்பிடிக்க போகிறாங்க. அப்போது கடற்கரையில், திபேரியா கடற்கரை, அந்த கரையில் இயேசு ஆண்டவர் அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு தெரியாதது இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, இப்போது இவங்க ராத்திரி பூராக மீன் பிடிக்க ட்ரை பண்ணி மீன் கிடைக்கல. காலையில் இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வலையை போடுங்க, மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர்களுக்கு நிறைய மீன்கள் பிடிபடுகின்றன. அப்போது யோவானுக்கு தெரியுது, அங்கே கரையில் நிற்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த சம்பவம் எல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பிடிப்பட்ட மீன்களை எண்ணி பார்க்குறாங்க. 153. 153 அப்படின்னு சொல்வது ஒரு ஜெபமாலை. அது மாத்திரமல்ல, 1 என்பது ஒரே கடவுள், 5 என்பது ஆண்டவரது திருக்காயங்கள், 3 என்பது மூவொரு தெய்வம். இப்படி நாம் விளக்கப்படுத்தி கொள்ளலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த கடற்கரையில் நின்றுக்கிட்டு சீடர்களை பார்த்து கொண்டிருந்த வேளையில் வேதம் சொல்லுது, அவர்களுக்காக அவர் அந்த இடத்துல மீன்களை தயார் பண்ணி, அதாவது மீன்களை நெருப்பில் போட்டு ரெடி பண்ணி சமைச்சு வச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நாம் இந்த பாஸ்கா காலத்தில் இருக்கிற வேளையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசிரியின் காரியங்கள் ஏற்கனவே உங்களுக்காக தயாராகிவிட்டது. அந்த சீடர்கள் கடல்லிருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறமா தான் அந்த மீன்களை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிடணும். ஆனால் அவர்களது பசியை அறிஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல அவர்களுக்கு சமைச்சு கொடுத்தாரு. எப்போ சமைச்சு கொடுத்தாரு? அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே சமைச்சிட்டாரு. அதுபோல தான் நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே ஆண்டவர் உங்களுடைய ஆசிரை தயார் பண்ணிட்டாரு. அது எப்பேற்பட்ட ஆசிராக இருந்தாலும் சரி, இதுவரை கிடைக்காத ஆசிராக இருந்தாலும் கூட அவற்றை அவர் ரெடி பண்ணிட்டார். ஆனால் அது உங்கள் மேலே வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை இடைவிடாது நம்பணும். பேதுருவானவரை பாருங்கள், இயேசு ஆண்டவர் மரித்துட்டார், கேள்விப்பட்டார் இப்படி இயேசு ஆண்டவர் நிறைய பேருக்கு தோன்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவரால் அதை நம்ப முடியலை. ஏன்னா இயேசு ஆண்டவர் தோன்றினார் அப்படின்னு சொன்னால் அவர் இனி எங்கள் கூட இருக்க போகிறாரா? இல்லையே. சரி, நாங்கள் என்னத்தை பண்ண போகிறோம்? சரி, வயிற்று பசியை போக்குறது போய் மீனையாச்சும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் இல்லையா? பாருங்கள், அவர் தன்னுடைய பர்பஸை விட்டுட்டு போயிட்டார். அவருடைய குறிக்கோள் என்னவோ அதை விட்டு போயிட்டார். ஆண்டவர் அவரை முதல்ல அழைச்சப்போ மீன் தான் பிடிச்சிட்டு இருந்தார். அப்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இனிமேல் நீ மீன் பிடிக்க போகிறவன் கிடையாது, மனுஷனை பிடிக்க போகிற அப்படின்னு சொன்னவர். அப்போது ஆண்டவரது பணி அவர் மறந்துட்டு போனபடியால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து சொல்கிறார், இந்த பாரு, நான் உனக்கான ஆசிரை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அந்த ஆசிரை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீ பழைய வாழ்க்கைக்கு போகாத, பழைய வாழ்க்கையை விட்டுரு. நீ என் மீது நம்பிக்கை வைத்து, நான் இருந்தாலும் சரி இல்லாது போனாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் 3 வருஷ காலமாக அவர்களோடு இருந்தார் இல்லையா? அப்பேற்பட்ட இருத்தலோடு அவர்களோடு இருந்தாலும் சரி இல்லாது போனாலும் சரி, நீ உன்னுடைய பணியை செய்து கொள். ஏன்னா எனக்கு தெரியும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய கண்களுக்கு நான் தெரியாது போனாலும் உன் கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லாமல் சொல்லி அவர்களுக்கு ஏதோ ஆசிர் இருக்கிறது, கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உனக்கான காரியங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை மாத்திரமல்ல அவரோடு இருந்த சீடர்களையும் ஆண்டவர் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அனுப்புகின்றார். ஆகவே தான் சொல்லுகின்றேன், உங்களது வாழ்க்கையிலும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேதுருவை போல ஒரு கட்டத்தில் நம்புனீங்க. ஆனால் இப்போ எல்லா சான்சஸும் போயிட்டுது. இயேசு ஆண்டவரை செத்து போயிட்டாரு, உயிர் தெழுந்தாருன்னு கேள்விதான் படுறீங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை செத்துப்போன நிலையில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இந்த கிடைக்க போகிற மாதிரி நிலையில் ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சுது. இனிமேல் எப்படி கிடைப்பது அப்படி என்கின்ற டவுட்டில் நீங்கள் இருப்பீங்களாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரால் செத்துப்போன காரியத்தை கூட உயிர்த்தெழ பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இழந்த காரியத்தை மாத்திரம் இப்பொழுது உங்களிடமிருந்து தூக்கி போட்டுருங்க. எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்பிக்கையோடு ஆண்டவரை கெட்டிப்பிடித்து பாருங்கள். பேதுருவை போன்று நீங்களும் அற்புத காரியங்கள் செய்யும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வர
ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருடத்தின் 365 நாட்களும் நீங்கள் ஆசிரை பெற்று மகிழ்வோடு வாழ்வீர்கள், சிகரங்களை தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென்.